காலையில் போகிறார். சூப்பர் ஸ்டார்னு சொல்லணும்ல, ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் அவன் தான். இதை நீங்கள் வச்சுட்ட பேர், அந்த ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார். இங்கே தாமஸ் ஆல்வா எடிசன் கேமரா கண்டுபிடிச்சாரு. பிரான்ஸ் லூமியர் சகோதரர்கள் அது மூலமாக ஒரு படம் எடுத்தாங்க. 1895 அவர் மூலமாக அந்த படத்தை எடுக்கிறாங்க. நம்ம ஊரில் 1905 சாமிக்கண்ணு வின்சென்ட்டுங்கிறவர் எங்கள் ஊருக்காரர், கோயம்புத்தூர்காரர், வெரைட்டி காலம் தியேட்டர்லாம் கட்டினவர். அவர் தான் முதல்ல திருச்சியில் இந்த படத்தை லைஃப் ஆஃப் ஜீசஸ்ங்கிற படத்தை முதல்ல காட்டுறாரு. திருச்சியில் மட்டும் காட்டல, இந்தியா பூரா வந்து படத்தை காட்டினார். இந்த படமெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நாடகம் தான் நீங்கள் கொடிக்கட்டி பறந்து கொண்டு வந்தது. நிறைய பேர் சங்கரதாஸ் சுவாமியை பற்றி சொன்னாங்க. சங்கரதாஸ் சுவாமிகள் 64 நாடகம் எழுதியிருக்கிறார். 64 நாடகம் எழுதி 50 வருஷம் கொடிக்கட்டி பிறந்த ஒரு மனிதன். அதுக்கப்புறம் பிஏபிஎல் படித்த பம்மல் சம்பந்த முதலியார் அடுத்தாப்புல வர்றாரு. சம்பந்த முதலியார் நடிகர்களுக்கு ஒரு கௌரவத்தை தேடி கொடுத்த ஒரு மனிதர். இந்த ஊமை பட காலம் அப்படிங்கிற காலத்தில், இந்த சினிமாவில் பரபரப்பாத காலத்தில் கொடிக்கட்டி பிறந்த 2 பேர், எஸ்ஜி கிட்டப்பா அவர்களும் துணைவியாராக இருந்த கேபி சுந்தராம்பாள் அம்மையாரும். இதுக்கப்புறம் அடுத்த காலகட்டம் வந்து ஸ்டுடியோ முதலாளிகள் வராங்க. மெட்ராஸில் ஸ்டுடியோலாம் கட்டுறதுக்கு முன்னாடியே 1935 சேலத்தில் ஸ்டுடியோ கட்ட ஆரம்பித்து 37 முதல்ல படம் எடுக்க ஆரம்பித்து 116 படம் எடுத்தவங்க மாடர்ன் தியேட்டர்ஸ் டிஆர் சுந்தரம். மெட்ராஸில் அவங்க ஆரம்பிக்கல, சொந்த ஸ்டுடியோ கட்டி 1935 ஸ்டுடியோ கட்டி 37 படம் எடுக்க ஆரம்பித்து 116 படம் எடுத்தவர் டிஆர் சுந்தரம் அவர்கள். ஏவிஎம் செட்டியார் கிட்டத்தட்ட அதே 1935 அல்லி அர்ஜுனா, ரத்னாவளி, நந்தகுமார் 3 படம், 3 சூப்பர் ஃப்ளாப். வேற ஒருத்தனா ஊரை விட்டு ஓடி போயிருப்பான். இவர் என்ன தப்புன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வரிசையாக படம் எடுத்து பூகைலாஸ் எடுக்கிறாரு, சீவலி எடுக்கிறாரு, வரிசையாக படம் எடுத்து வாழ்க்கை எடுத்தார், பராசக்தி எடுத்தார், உயர்ந்த மந்திர படம் எடுத்தார், எம்ஜிஆரை வச்சு அன்பே எடுத்தார். ஆலம்பரம் ஆயிட்டாங்க ஏவிஎம். அதுக்கப்புறம் பச்சைராஜா ஸ்டுடியோ. பச்சைராஜா வந்து 1940 அவங்க 40 ஆரியமாலா என்று பிஎஃப் சொன்னப்போ வச்சு ஒரு சூப்பர் ஹிட் படம். அவர் வச்சு சிவாஜி வந்து பின்னாடி முன்னார் திருவிளையாட்டில் 6 வேஷம். அந்த காலத்திலேயே அவங்க வந்து 6 வந்து ஜகதர படம் வந்து பி சொன்னப்பா வச்சு அவங்க பண்ணிட்டாங்க பச்சைராஜா ஸ்டுடியோவில். அதுக்கப்புறம் ஜெமினி ஸ்டுடியோ 1940 ஸ்டுடியோ ஆரம்பித்து மதன காமராஜன் முதல் படம். நீங்கள் கற்பனை பண்ண முடியாது, 1948 சந்திரலகா என்ற படத்தை வந்து 40 லட்சம் ரூபாய் எடுத்து தமிழ் இந்தியில் 2 எடுத்து இந்திய அளவில் யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பம்பாயில் ஒரு கட் அவுட் வச்சார். 60 அடிக்கு டிஆர் ராஜகுமாரி முகம் மட்டும் 60 அடி முகம் மட்டும். அந்த படத்தை வரைஞ்ச கட் அவுட்டை வரைஞ்சவர் என் வாத்தியார் கே மாதவன் பேர். அந்த அம்மா வந்து கட் அவுட்டை 60 அடி நினச்சி பாருங்க. இந்த ஹால்லேருந்து வெறும் தலை மட்டும். அந்த படம் வரைஞ்சிருக்கும் போது இந்த மாடு ஊற்றி போய் ஃபோட்டோ எடுக்க போனோம்னா இந்த காதில் வந்து கம்மலுக்கு கீழே லோலாக் தொங்கிட்டு இருக்கு. லோலாக்கில் கல்லுகள் வரிசையாக இருக்குது. அந்த ஒரு கல்லுக்குள்ளே மாதம் நிற்கிறாரு. அப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த கல் சைஸ் என்ன, அப்புறம் லோலாக்கு, அதுக்கப்புறம் கம்மல், காது, இப்படி வரைஞ்சாள். அந்த கட் அவுட்டை வச்ச உடனே அந்த ஜூன் மாதம் மழையில் வந்து பெரிய கட் அவுட் அந்த இடத்துல பேய் காற்று அடிச்ச உடனே மொத்தமாக கட் அவுட் கீழே விழுந்து ஒரு 10 கார் டேமேஜ் ஆகி போச்சு. அதனால் மொராஜி தேசாய் தான் அவர் வந்து அப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. இனிமேல் எந்த பயிலும் இங்கே கட் அவுட் வைக்கிறாங்க உத்தரவு போட்டார். அப்படி கட் அவுட் வச்சு எஸ்.எஸ். வாசன் அவர்கள். அதே மாதிரி 1948 ஆரம்பித்து 53 ஔவையார் படம் எடுத்தார். ஔவையார் படம் வந்து கற்பனை பண்ணி பாருங்க, கேபி சுந்தரம் 4 லட்சம் ரூபா கொடுத்து படம் எடுத்தவர். இந்திய அளவில் சவுத் இந்தியாவில் சிசில் பிடி மேல் பேங்குமாறு எஸ்.எஸ். வாசன் அவர்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள வரலாறை பூரா இந்த இளைஞன் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கான். அசாத்தியமான புத்தகம் அது இன்னைக்கு இப்போ நான் வந்து அவருக்கு பாத்தியமாக சொல்லிட்டு போன மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் சொன்னேன்னா என்ன விடிஞ்சு போகும், நீங்கள் உட்காந்துருக்க முடியாது. அதனால் ஒரு 3 கேரக்டர் பற்றி மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த 3 கேரக்டர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த புஸ்தகம் வந்து நான் உள்ள பரட்டி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 55 புத்தகம் தொகுப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தனியாக கட்டுரைகள் ஒரு 25 எடுத்திருக்கிறாரு. இன்டர்நெட் கூட போயிருக்காரு. எடுத்து மொத்தம் 82 பொறுப்புகளை வச்சு 4 நிமிஷம் தூங்காமல் ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த அம்மையாருக்கும் அவங்க அம்மாவுக்கும் மனப்பூர்வமாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு 20 வருஷம் முன்னாடியே பெரிய டைரக்டராக வந்துக்கணும், எங்கேயோ கோட்டை விட்டுட்டான். இந்த வருஷம் வந்துடுவான், 2020 ஒரு டைரக்டராக வந்துடுவான். புஸ்தமெல்லாம் அப்புறம் எழுதிட்டோம், அதை அவர் பண்ணிட்டோம். ஒரு மகத்தான ஒரு படைப்பு வந்து நம்ம கொடுத்துருக்காரு. அந்த 3 பேரை பற்றி நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான். அதாவது அந்த ஹீரோ வந்து வெறும் 14 படம் தான் எடுத்துக்கான். எம்.கே. தியாகராஜ பாதர் வெறும் 14 படம் தான் நடிச்சிருக்காரு. லைஃப்பில் மொத்தம் நடிச்சு 14 படம். ஒரு படம் ஹரிதாஸ்னு பேர். ஒரு தீபாவளிக்கு ஆரம்பிக்குது, அடுத்த தீபாவளி, 3ஆவது தீபாவளி, 3 தீபாவளி சந்திச்சு ஒரு படம் இது வரைக்கும் உலகத்தை யாருக்குமே நடிச்சிடல. அந்த படம் பண்ணுறாரு.
அதுக்கப்புறம் தங்க பிளேட்டு, நான் நிறைய பேர் விசாரிச்சுப்பேன், தங்க பிளேட்டு சாப்பிடுவார், தங்க டம்ளர் வச்சுக்குவார். இப்போ நக்கீரன் கோபாலம் வந்தால் நக்கீரன் கோபாலுக்கு தங்க பிளேட்டு டம்ளர் வைப்பார். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு மனிதன். அந்த மனிதன் வந்து திருச்சியில் பிறக்கிறான். அவங்க அப்பா வந்து பொன் வேலை செய்யக்கூடிய ஆசாமி, படிப்பு சரியாக வரல, நல்ல குரல் வளம் இருந்துக்குது. எஃப்ஜி நடேசையன் அவர் நாடகம்லாம் போடக்கூடிய ரயில்வே அதிகாரி, அவர் நாடகக்குழுக்கு போய் செய்கிறாரு. இதுக்கப்புறம் மதுரை வீரன் படம் எடுத்த லேனா செட்டியார், நல்ல ஞாபகம், மதுரை வீரன் படம் எடுத்த லேனா செட்டியார் 50 நாடகத்துக்கு புக் பண்ணுறாரு. தியாகராஜ பாகவதர் 50 நாடகத்துக்கு புக் பண்ணி ஒரு நாடகத்துக்கு 50 ரூபா கணக்கு போட்டு 50 நாடகத்துக்கு நாடகம் 50 முடிஞ்ச உடனே ஒரு ஃபோர்டு கார் வாங்கி பிரசன்ட் பண்ணுறாரு. இவருக்கு வந்து ஒரு ஃபோர்டு கார் வாங்கி பிரசன்ட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் 1934 பவளக்குடி என்று முதல்ல நடிக்கிறார். 1934 தியாகராஜ் நடிச்சு பவளக்குடி. கற்பனை பண்ண முடியாது. தங்க பிளேட் சாப்பிட்டவனுக்கு சம்பளம் வந்து 700 ரூபா, 750 ரூபா தியாகராஜ பாக சம்பளம். கதாநாயகி கிடைக்க மாட்டாங்க, அதனால கதாநாயகிக்கு 1000 ரூபா, டைரக்ட் பண்ண கேசவ மணிக்கு வெறும் 500 ரூபா. இப்படி வச்சு 55 பாடலோடு எடுத்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் சிந்தாமணி எடுக்கிறாரு, அம்பிகாவதி படம் எடுக்கிறாரு, சிவகவியின் படம் எடுக்கிறாரு, சொந்த படம் திருநீலகண்ட, எல்லா படமே சூப்பர் ஹிட்டு. வெள்ளக்கார நாட்டு ஆண்டிருக்கு டைம் 1935 39-45 செகண்ட் வேர்ல்டு வார் டைம். ஆர்த்தர் ஹோப்னு ஒரு கவர்னர் வந்து யுத்த நிதிக்கு ஏதாவது நாடம் போட்டுக்கூடியா அப்படின்னு தாவரர் கேட்குறான். இவர் நாடம் போட்டு தராரு, லட்சக்கணக்கில் பணம் சேருது. முடிஞ்சது, யுத்தம் கிட்ட முடிவு போகும்போது உனக்கு என்னையா வேணும்னு கேட்டாங்க. சிரிச்சார் பாவது, என்னையா கொடுப்பேன் அப்படின்னு கேட்டார். அவர் நேராக கோல்டன் ராக் பொன்மலை மேலே ஏறி நின்று, இதா இந்த ஏரியாவில் எத்தனை ஏக்கர் இருக்குதோ அதை பூரா நீ எடுத்துக்கண்ணா. என்னையா சொல்கிற நீ அப்படின்னா, ஒரு 250 ஏக்கர் எடுத்துக்கண்ணா. என் நாட்டை நீ பிடிச்சிட்டு எனக்கு நீ பங்கு கொடுக்குறியா? நாட்டை குடியா, ஒரு இடம் வேணாட்டான். இன்று திருவரம்பூர் என்று அந்த இடம் ஒரு ஊராகிவிட்டது. அதுக்கப்புறம் காரைக்குடி, நல்ல ஞாபகம், வெள்ளக்காரங்காலத்தில் காரைக்குடியில் ரயில் நிற்காது. நல்ல ஞாபகத்துக்கு காரைக்குடியில் ரயில் நிற்காது. ஆனால் தியாகராஜ பாகவதர் ஏற்றி கொண்டு போவதற்காகவே காரைக்குடியில் ரயில் நின்றது. கற்பனை பாருங்க, ஒரு சிங்கிள் மந்த் ஏற்றி போகிறது ரயில் நின்று கூட்டி போகிறா வெள்ளக்காரங்காலத்தில். அப்போ கொச்சியிலிருந்து புறப்பட்டு வராரு மெட்ராஸுக்கு. எப்படியோ ஈரோடு மக்களுக்கு இந்த ரயிலில் வந்து பாகவதர் தெரிஞ்சோன்னா ஈரோடு பிளாட்ஃபார்ம் மொத்தம் 1000 பேர், ரயில்வே ட்ராக்குள்ளே வந்து 1000 பேர். பாகவதரை பார்க்காம போக முடியாது, நிற்க சொல்லி வேறு வழி இல்லாமல் பாகவதர் இறங்கி வந்து, அதாவது பொண்ணுக்கு இல்லையா, பொண்ணை வந்து புடம் போட்டால் அந்த அடுப்புகளை வச்சு கொதிச்சு அது எப்படி இருக்குது, பொண்ணே சிவப்பாக இருக்குது, கலராக இருக்கும், அது எப்படி அப்படி பளபளன்னு இருப்பான் அந்த மனுஷன். அவன் வெளிநாட்டிலேருந்து பன்னீர்லாம் குடிப்பான். ராஜஸ்தான் ஜப்பாதை வந்திருக்கு, ஜப்பாதை போட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனால் 3 நாளைக்கு வாசனை இருக்குமாம்மா. அப்படிப்பட்ட ஆள் பிடிக்கிறாங்க. இது வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் திருச்சியிலேருந்து இவர் மெட்ராஸுக்கு வரான்னு தெரிஞ்சோடனே, திருச்சியிலேருந்து புறப்பட்டு வரான்னு சொன்ன உடனே எக்மோர் ஸ்டேஷனில், மொத்த எக்மோர் ஸ்டேஷன்லேயும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு 10 ரூபா. நல்ல ஞாபகம், வெறும் 10 ரூபா பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு, 10 பைசா. இப்போ என்ன ஆயிடுச்சு, வரால் தெரிஞ்ச உடனே அந்த சுற்று வளாகம் எல்லா டிக்கெட்டு வாங்கி 1000 ரூபாய், 10 பைசானா 1000 ரூபாய் டிக்கெட் விற்றுக்கிட்டு கணக்கு போட்டு பாருங்க. பார்த்து போய் ஸ்டேஷன் மாஸ்டர் பயந்து போய் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஃபோன் பண்ணி, சார் கொஞ்சம் போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க, தியாகராஜ பாகவதர் வரான்னு சொல்லி, அப்புறம் தியாகராஜ பாகவதர் வரும்போது அந்த போலீஸ் பாதுகாப்போட பண்ணி காப்பாற்றி உள்ள அனுப்புகிறாங்க. இந்த மனிதன் 1941 அசோக் குமார் என்று ஒரு படம் நடிக்கின்றான். அசோக் குமார் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. எம்ஜிஆர் அவர்கள், நம்ம வாத்தியார் பாக்யராஜுக்கு வாத்தியார், அந்த எம்ஜிஆர் அவர்கள் இங்கே வந்து வால்டாக்ஸோட ஒரு வீட்டில் இருக்கிறாரு. 2 ரிப்பா, 2 உள்ள பனியனு, உள்ளாடை, லுங்கி 3 இவரே நைட்டை துவைச்சி போட்டுட்டு காலையில் வந்து சுடுகறியை போட்டு இஸ்திரி போட்டுட்டு நடந்து நியூட்ரோ ஸ்டூடியோக்கு போகிறாரு சான்ஸ் கேட்கறதுக்கு. 1941 பாகவதர் பார்க்குறாரு, என்ன மாதிரியே பையன் சிவப்பாக இருக்கிறான், ஆனால் பாடக்கூடிய வசதி தான் சொல்லிட்டு இந்த பையனுக்கு ஒரு வேஷம் கொடுக்குறாரு. என்ன வேஷம் தெரியுமா, அசோக்குமார் படத்தில் அந்த ராஜா வந்து இந்த கதாநாயகோட கண்ணை நோண்டுறது, குத்திட்டி வச்சு கொதிக்க சூடு பண்ண ஊயிட்டி வச்சு கண்ணை நோண்டக்கூடிய விஷயத்தை எம்ஜிஆர் அப்படி கொடுக்குறாங்க. எம்ஜிஆர் உற்சாகத்தனமாக என்ன பண்ணாரு, நாம பண்ணால் தப்பாக போகணும், ஒரு அசிஸ்டண்ட் வச்சு, டே நீ பண்ணுறான், ராஜா உத்தரவு போட்டார், மன்னிக்கணும் வேறு வழியில சொல்லிட்டு இவர் அதை செய்யாமல் இன்னும் அசிஸ்டண்ட் வச்சு பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் பண்ணான். இங்கே பிருந்தாவனம், மயிலாப்பூரில் பிருந்தாவனத்தை குடியிருக்கார், பிருந்தாவனம் குடியிருக்காரு. அங்கிருந்து நியூட்ரோ காலையில் போகிறார். சூப்பர் ஸ்டார் நம்ம சொல்லணும்ல, ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் அவன் தான். இதை நீங்கள் வச்சுட்ட பேர், அந்த ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார். இங்கேருந்து புறப்பட்டு போகிறாரு. மூர்மாட்டு பகுதியில் போகும்போது கூடைகளில் வந்து விதவை பெண்கள், அந்த வேலைக்காரங்களை கூடைகளில் வந்து இட்லி சுட்டு வச்சுருக்காங்க. இவர் புறப்பட்டு போகும்போது விடிய வரைக்கும் நியூட்ரோ வாசலில் ரசிகர் காத்துட்டு இருக்கான். ஒரு 4 கூடையிலேருந்து இந்த மொத்த இட்லியை வாங்கி வண்டியில் வச்சுட்டு போய் அந்த கியூனிக்கிற பார்த்தோம் 200 பேருக்கு கையால் தையலை கொடுத்து இவர் எல்லாரும் பரிமாறி சாப்பிட வச்சுட்டு ஸ்டூடியோக்கு போவான். அப்படி வாழ்ந்த ஒரு மனிதன். அதுக்கப்புறம் 90 அம்மா ஆசைப்படாதுக்காக 90 கிரவுண்டில் ஒரு, அதாவது கணக்கு போட்டு பார்த்தா 5 ஏக்கர் வருது, 5 ஏக்கரில் ஒரு வீடு கட்டுறாரு.
5 ஏக்கர் ஒரு வீடு கட்டி கொண்டாடுறாரு. இப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு மனிதனை காலம் சரி செய்து 1944 லட்சுமிநாதன் கொலை வழக்கு வந்தபோது பாகவதர் அவர்களும் கலைவாணர் அவர்களும் பட்சிதாஜா ஸ்ரீராம் நாயுடு 3 பேரும் கைது செய்யப்படுகிறார்கள். எல்லா சொத்தையும் நிற்கிறாங்க. கேஸ் நடக்குது. நம்ம சுப்ரீம் கோர்ட் இங்கே இருக்கிற நம்ம இல்லை, சுப்ரீம் கோர்ட் பிரிவி கவுன்சில் லண்டன் இருக்குது கூட்டு அந்த கேஸு. லண்டனில் கேஸ் நடக்குது. அதுக்காக எல்லா சொத்தையும் வந்து கொண்டு போகிறாங்க. ஒரு வழியாக வந்து 2 வருடம் 2 மாதம் 13 நாள் ஜெயில் இருந்துட்டு 2 பேர் வெளியே வராங்க. வெளியே வந்தால் அதே குரல் இருக்குது, அதே அழகு இருக்குது. சொந்த படம் ராஜபக்தின்னு ஒரு படம் எடுக்கிறாரு, புது வாழ்வு படம் இருக்கிறாரு, ஒரு படம் ஓடவில்லை. அவ்வளோதான் வாழ்க்கை, புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் திருச்சியிலேருந்து வண்டி ஏறாரு, தேர்ட் கிளாஸ் ஏறாரு. தேர்ட் கிளாஸ் ஏறி உட்கார்ந்த உடனே அப்படி பார்த்தா ஒரு பவானி பெட்ஷீட்டில் சுற்றி வச்சிருக்காரு, ஒரு தகரப்பட்டி இருக்குது. அதை வச்சுட்டு பக்கத்தில் தியாகராஜ பாகவதர் கிரேட் மேன் கருப்பண்ணாடி போட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்படியே கூனிக்குழி உட்காந்துருக்கும் போது ஏதோ ஒரு பையன் ஸ்மெல் பண்ணி பார்த்து, டேய் பாவதரா மண்டிப்பிடலாம், அப்படியே குனிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ரயில் கிளம்பிடுச்சு. அப்படி எல்லாம் வந்த மனிதன் ஜெனரல் ஆஸ்பத்திரியை செத்து போன போது 110 ரூபாய் கொடுத்து அந்த பாடி எடுப்புக்க வரவில்லை. புகழை புரிந்து கொள்ளுங்கள், புகழை புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் எம்ஏ வேணுமுத்தர் வந்து சேலம் ப்ரொடியூசர் எம்ஏ வேணு வந்து பாடி எடுத்துகிட்டு போய் திருச்சியில் அடக்கம் பண்ணாங்க. இப்படி வாழ்ந்து மறைந்தவன் தியாகராஜா பாகவதர். அடுத்த ஆள் நம்மாள் கலைவாணர் என்எஸ்கே அவர்கள். நேற்று காலையில் வாக்கிங் போயிட்டு வரும்போது கலைவாணம் அரங்கம் வழியாக வந்துருந்தேன், கலைவாணர் அரங்கம் வழியாக வந்துருந்தேன். எப்படிப்பட்ட மனுஷன், எப்படிப்பட்ட மனுஷன். இந்த மனுஷன் வந்து 12 வயசில் பள்ளிக்கூடம் நிறுத்திட்டாங்க சார். பலச கடையில் பொட்டலம் வச்சு கொடுத்தா 5 ரூபா மாதத்துக்கு. அப்புறம் நாடக கம்பெனியில் சோடா விற்கிறாரு. நாடக கம்பெனி சோடா வச்சுட்டு டிகேஎஸ் சண்முகம் நாடக கம்பெனியில் 14 ஆண்டுகள் நாடகம் நடிக்கிறாரு. 21 வருஷம் சினிமா நடிக்கிறாரு. 124 படம். 49 வயசில் அந்த மனிதனும் பாகவதர் போல இவர் 49 வயசு செத்து போகிறார், அவர் 49 வயசில் செத்து போகிறாரு. 1957 ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி. நான் அதுக்கு அடுத்த வருஷம் தான் மெட்ராஸ் வந்தேன். நம்ப மாட்டேங்க, சென்னை அது போல கூட்டத்தை அதுக்கு முன்னாடி சந்திக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அண்ணா வராரு, காமராஜர் வராரு, எம்ஜிஆர் வராங்க. ஆனால் முதல் 1957 சென்னையில் எங்கும் தெருவே கிடையாது. சன் தியேட்டரில் எனக்கு நான் வந்து மோகன்லாலில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ வந்து அந்த கேமராமேன் பதிப்புக்கு கேமராமேன் விட்டல்ராவன் பேர், அவர் தான் டாக்குமெண்ட் எடுத்திருக்காரு. எல்ஐசி பில்டிங் மாடி இருந்து அப்படி பேன் பண்ணி காட்டுறாங்க. தூரத்தில் ஜூம் பண்ணால் சன் தியேட்டர் ஏமி ஸ்டுடியோ பின்னாடி அங்கேருந்து க்ரௌடு வந்துருக்கு. அப்படியே பேன் பண்ணி வெறும் க்ரௌடு வந்துட்டு இருக்கு. 1000 லைட்ஸ் வருது, ஸ்பென்சர் வருது. இந்த பக்கம் வந்தாச்சு, காய்கறி மேலே காலேஜ் வருது, ஹிக்கிம் பார்த்தோம் க்ரௌடு, எல்ஐசி தாண்டு அப்படியே போகுது, மவுண்ட் ரோடு ரவுண்டான பீச் வரைக்கும் க்ரௌடு. அந்த மாதிரி க்ரௌடு என் வாழ்க்கையை நான் பார்த்ததில்லை. அப்படி போன்ற மனிதன் நடிகனுக்கு உலகத்தில் 2 பேருக்கு தான் செலவு வச்சிருக்காங்க. நல்லா உலகத்தில் நடிகர்களிலே நகைச்சுவை நடிகர் 2 பேர் உலகத்தில் செலவு வச்சிருக்காங்க. ஒன்று அங்கே சார்லி சாப்ளின், 2வது என்எஸ்கே. 2 பேருக்கு தான் செலவு வச்சிருக்காங்க. இந்த மனிதன் 1936 சதி லீலாவதி என்று ஒரு படத்தை நடிக்கிறார். அது வந்து எம்கே ராவோட அப்பா கந்தசாமியார் அவர் தான் படத்தை எடுக்கிறாரு. தன்னுடைய பையனை ஹீரோ படம் எடுத்துருக்காரு. முதல்ல எம்ஜிஆர் நடிக்கிறார் இந்த படத்தை. அந்த சதி இல்லாத படத்தை டைரக்ட் பண்ணாலும் எலிசா டங்கன் இந்த என்எஸ்கே பார்த்தோன்னே பயங்கரமாக காமெடி பண்ணுறான்னு நீ பண்ண சொல்லி பார்த்து இந்த படத்தை பொறுத்தவரை முதல் படத்திலேயே இந்த படத்துக்கு வேண்டிய காட்சியும் வசனத்தை நீயே எழுதிக்க. முதல் படத்தில் அப்படி ஆரம்பித்து கலைவாணர் இல்லாத படமே இல்லை. நல்ல ஞாபகம். 1936, 37, 38, 39, 40, 41 கலைவாணர் இல்லாத படங்களே கிடையாது. மெட்ராஸ்லேருந்து காரில் புறப்படுவார், நேராக சேலம் போவார், மாடல் தேட்டரில் அந்த படத்துக்கு வேலை செய்வார். அதுக்கப்புறம் நேராக கோயம்புத்தூர் போவார், சென்ட்ரல் ஸ்டுடியோ, பட்சிதா ஸ்டுடியோ ஷூட்டிங் பண்ணிப்பார். நேராக மெட்ராஸ் வருவார், நியூட்டன் ஸ்டுடியோ, நெப்டின் ஸ்டுடியோ, 2 ஸ்டுடியோ. மொத்தமாக 8000 படத்தை முடிச்சு வச்சுருப்பாங்க. படத்தை போட்டுக்காட்டி எந்தப்பா நீ பார்த்துக்கினா என்எஸ்சி உட்காந்து படத்தை பார்ப்பார். இப்போ யூனிட் ஆளுகள் இருக்கிறாங்க. காளியம் ரத்னம், புலிமூட்டை ராமசாமி, சிஎஸ் பாண்டியன், மதுரம், இவர் இதை யூனிட் உங்களுக்கு. அந்த படத்தை பார்த்துட்டு இப்போ ரிப்பேர் பண்ணுற ஒரு பேராமா படத்தை 8000 போட்டு பார்த்துட்டு இது ஒரு ஐடியா இப்படி தான் இந்த தாட் அப்படின்னு கொடுத்து முடிவு பண்ணி ஒரு 4 ஆடி ஷூட் பண்ணி ஒரு படத்துக்கு பேட்ச் ஒர்க் பண்ணுற வேலையை கனசிக்க பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த மனிதன் பாருங்க, அந்த காலத்தில் வந்து சோடா கடையை விற்றுட்டு பையன் என்ன சொல்கிறான், ரோட்டில் வந்து என்எஸ்கே போயிட்டு போகிற ஒரு படத்தில் வீட்டு திண்ணையில் வந்து ஒரு அண்டாவில் தண்ணி இருக்கும், பக்கத்தில் 3 சொம்பு இருக்கும். அந்த வீட்டுக்காரன் ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து காரை அலம்பிட்டு இருப்பான், 2 சொம்பு சும்மா இருக்குது. இந்த அப்படியே நேராக போன என்எஸ்கே அப்படி திரும்பி போய் கேனம்மா இப்போ போயிட்டு ஒரு சொம்பு நடந்து போட்டு திருட பாரு ஓடுறான் அப்படின்னு. நான் ஓடி நடந்தானே போயிருக்கேன். ஏய் திருட்டு போயிட சொம்ப தூக்கிட்டு போயிருக்கேன், கலவரை பேசிடுறேன். திருடங்கிறீங்க நாய் போயிட்டு பண்ணி. எவன் திருடன் தெரியுமா? தேவைக்கு மேலே எவன் வச்சிருக்கானோ அவன் தான் திருடன்.
இந்த பாரு ஒரு அண்டா இருக்குது, பக்கத்தில் 3 சொம்பு இருக்குது, உனக்கு அண்டாவுக்கு ஒரு சொம்பு போகுது, 2 சொம்பு எக்ஸ்ட்ரா இருக்குது, அது ஒன்றைத்தான் எடுத்துகிட்டு போனேன். ஏய் எப்படி சத்தம் கூட இருந்தால் எடுத்துக்கிட்டு கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ தேவைக்கு மேலே ஏமாச்சும் திருடன் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள்லாம் புராண கதையில் கேள்விப்பட்டிருப்பீங்க, குசேலனுக்கு வந்து 27 குழந்தைங்க அப்படின்னு. நம்மளும் படிச்சுக்க, நானும் நடிச்சிருக்கேன், அந்த வேஷமாக நடிச்சிருக்கிறேன். 27 குழந்தைங்க இருந்து வறுமையில் வாடுனான்னு சொல்லும்போது அந்த காற்றை எடுத்துக்கான் சார் அந்த மனுஷன். 27 குழந்தைங்கன்னா கடைசி குழந்தைக்கு வயசு 1, இப்போ முதல் குழந்தைக்கு வயசு 20, 27. அப்படியே பரிசை கட்டினா முதல்ல ஒரு 6 குழந்தை கடிச்சிட்டா மிச்சம் 20 குழந்தை 20 வயசு தாண்டாச்சு. எருமாடு மாதிரி இருக்கும் இளமை. அந்த எருமாடு வச்சு வேலைக்கு அனுப்பிக்கலாம்ல. அந்த அந்த குழந்தை வேலைக்கு வந்தா இப்போ இந்த பஞ்சம் வந்திருக்குமா, இந்த மாதிரி தாட்டு சொல்றான் அந்த மனுஷன். இதெல்லாம் படங்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கோயில்கிட்ட போனால் ஒரு கூத்தாடி போய் காளி கோயில் பண்ணிட்டு, காளியாத்தா இன்னைக்கு மழை வந்துடக்கூடாது, மழை வந்துச்சுன்னா எனக்கு புல நடக்கான்னு கூத்தாடி சொல்கிறான். உடனே பின்னாடி விவசாயி போய், தாயே 1 மாசமா மழை வரல, நீ மழை வந்தால் தான் நான் விவசாயம் பண்ண முடியுது இவன் வேண்டிக்கிறான். இப்போ சாமி யாருக்கிட்ட போய் யாருக்கு ஹெல்ப் பண்ணும், இப்படியெல்லாம் சிந்தனை பண்ணி ஒரு படம் பண்ணுறாரு. இப்படியெல்லாம் படம் பண்ணிட்டு 1939 தச்ச இயக்கம்னு படத்துக்கு பேர், கல்கட்டாவில் ஷூட்டிங். அப்போல்லாம் என்எஸ்கே வந்து எல்லா நடிகர்களுக்குமே அவன் தான் ஆசான், தலைவர் மாதிரி. இது புறப்பட்டு போகிறாங்க. அப்போ நான் சொல்கிறது 1939 போது எம்ஜிஆருக்கு வந்து ஒரு 20-26 வயசு தான், சின்ன பையன். எம்ஜிஆருக்கு கூட நம்ம யாருக்குமே வந்து இப்போ முன்னாடி கதாநாயகி 3 பேர் போகும்போது நம்ம ஆண்மையை காட்டுவோம்ல. கல்கத்தா போயிட்டு இருக்கும்போது ஒரு 6 அடி அகலத்துக்கு வந்து சாக்கடைகள் இருக்குது, ட்ரைனேஜ் 6 அடி அகலம் சாக்கடையை தாண்டி போகணும்னா தூரத்தை போய் பாலத்து மேலே போகணும். எம்ஜிஆர் ஆண்மை காட்டணும்ல, பின்னாடி ஹீரோயின்ஸ் சொல்கிறாங்கல்ல, சல் அப்படி குதிச்சா அந்த பக்கம் போயிட்டு ஐயோ அப்படின்னு ஹீரோயின்ஸு. அப்புறம் சல் இப்போ குதிச்சாரு, தேர்ட் டைம் சல்னா செருப்பு பறந்து போச்சு. செருப்பு பறந்து போனோன்னா எப்படி பார்த்தாரு, அசட்டு வலிக்குது. ஒரு செருப்பு பறந்துக்கப்புறம் என்ன பண்ண முடியும், அதையும் விட்டுட்டு போய் நேராக போய் நைட்டு என்ன செய்ய ஆசானே செருப்பு பறந்து போச்சு, நமக்கு செருப்பு வாங்கணும்னு. மணி 8 மணி ஆகி போச்சியா, மணி இன்னும் இப்போ எங்கேயும் செருப்பு வாங்க, நாளைக்கு வாங்கிக்கலாம்னா. காலையில் எம்ஜிஆர் ஒடியாந்தாரு, ஆசானே திடீர்னு ஷூட்டிங் வச்சுட்டாங்க, இப்போ நம்ம கடைக்கு போக முடியாது, 7 மணிக்கு எங்கே செருப்பு கடை இருக்குன்னா, செருப்பு நம்ம வாங்கிட்டேன்டா அப்படின்னாரு. எங்கே நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பாரு சொல்லி எடுத்தா நேற்று இது எங்கே விட்டுட்டு வந்தாரோ அந்த செருப்பை கடையில் கொண்டு போய் கொடுத்து அந்த ஆணி உள்ள சொருகி ஆணி அடித்து பாலிஷ் போட்டு சுற்றி கொடுக்குறா சார். எப்படிப்பட்ட மஞ்சள் மாதிரி ராமச்சந்திரா, நீ என்ன பெரிய ஆளுடா, எந்த பொருளுமே நீ முழுசாக யூஸ் பண்ணும் அப்படின்னு அந்த சொல்கிறார். இதுக்கப்புறம் வந்து 1939-40 எம்ஆர் ராதா இழந்த காதல்னு ஒரு நாடகம் போடுறாரு. சூப்பர் ட்ராமா, ஹிட் ஆகி போச்சு. ராதா ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு, இழந்த காதல் நாடகம் ஹிட் ஆகி போச்சு. இப்போ அதை வந்து என்எஸ்கே டைரக்ட் பண்ணி படம் எடுக்கிறாரு. படம் எடுக்கும்போது ஹீரோவான இப்போ எம்ஆர் ராதா தூக்கணுன்னா ராதா கோந்துச்சு. ஏன்னா நான் நாட்டில் ஹீரோவை பண்ணி பேர் வாங்கி கொடுத்தேன், என்னை தூக்கிட்டு நீங்கள் படம் எடுத்தியான்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துட்டாரு. துப்பாக்கி எடுத்துட்டு என்எஸ்கே தேடி இருக்கிறாரு, எங்கடா என்எஸ்கே சுட்டு தரலாம்டா சொல்லிட்டு. அப்போ தேடி பிடிச்சி இந்த செய்தி கேள்விப்பண்ண என்எஸ்கே நேரம் ராதா வீட்டுக்கு போயிட்டு, என்னடா என்ன சொல்லலான்னு ஆசைப்பட்டியாம்மா, இல்லை வந்துட்டு சுடு, இல்லை நீ பெரிய ஆக்டர்ரா, நான் சாதாரண ஆள்டா, நான் உன்னை வச்சு எப்படி டைரக்ட் பண்ணி ஷார்ட் கட் சொல்கிறது, அது பயந்துட்டானா நான் உன்னை போடல சொல்கிறானாரு. அப்படி நெகிழ்ந்து போயிடானுங்க. இதுக்கப்புறம் அந்த மனிதன் 1941 நாகர்கோவில் சொந்த ஊர், நாகர்கோவில் சொந்த ஊரில் மனைவி பெயரால் மதுரை பவனம் கட்டுறாரு. திருச்சி வந்து மதுரை சொந்த ஊர், மதுரத்தை கிருஷ்ணபவனம், பொண்டாட்டி ஊரில் கிருஷ்ணபவனம், தன்னூரில் மதுரை பவனம் கட்டுறாரு. நீ தியாகராஜபாவில் யாரும் கூப்பிட முடியாது, தியாகராஜபாவர் எம்எஸ் சுப்புலட்சுமி நெருங்க முடியாது, திருவாரூர் ராஜதன்பிள்ளை நாதஸ்வரன் 3 பேருமே தமிழ்நாடு நெருங்க முடியாத 3 பேர் வச்சு அங்கே விழா திறப்புலா நடத்துகிறாரு. அந்த மாதிரி நடந்துச்சு. இப்படி போயிட்டு இருக்கும்போது வழக்கம் போல் லட்சுமிநாதன் கொலை வழக்கு மாட்டினார். கடைசியில் 2 வருஷம் 2 மாதம் 13 நாள் போயிட்டு இருக்குது. செலவு பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் வித்தாச்சு, வேறு வழியிலன்ட்டு பைத்தியக்காரன் ஒரு நாடகம் போட்டிருக்காங்க. அந்த நாடகத்தை படம் எடுத்தா கொஞ்சம் சௌரியமானு சொல்லிட்டு பாதி படம் எடுத்தாச்சு. டிஏ மதுரத்துக்கு எம்ஜிஆர் ஜோடி ஞாபகம் வச்சுக்கணும், டிஏ மதுரத்துக்கு எம்ஜிஆர் ஜோடி ஷூட் பண்ணியாச்சு, பாதி வந்தாச்சு. இப்போ எம்ஜிஆர் கலைவாணன் ரிலீஸ் ஆகி வந்துட்டார். வந்தோடனே படம் முடிக்க போகிறோம், கலைவாணன் வந்துட்டார், அவர் சேர்த்தப்படலாம்ட்டு டிஏ மதுக்கு டபுள் ரோல் பண்ணி அதில் கலைவாணை சேர்த்து வச்சு படம் எடுத்தால் படம் ஹிட் ஆகி போச்சு. இப்போ இப்படியா அந்த படம் ஒழிச்சு. அதுக்கப்புறம் 1950-51 கலைவாணன் அவர்கள் தியாகராஜபாவருக்கு இந்த கேஸுக்கு அப்புறம் லைஃப் மொத்தமாக முடிஞ்சு போச்சு. இவர் அதுக்கப்புறம் தான் பயங்கர பாப்புலர் ஆகிட்டார். கலைவாணன் வந்து அதுக்கப்புறம் பாப்புலர் ஆகிட்டார். அப்புறம் மணமகள் பணம் அப்படி 2 படத்தை அவர் சொந்தமாக டைரக்ட் பண்ணுறார், ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணார். அப்போ மந்திரிக மாதிரி படம் பிச்சுட்டு ஓடிட்டு இருக்குது. இந்த கலைஞனோட பையன் நல்லா டைரக்டர் தான் கூப்பிட்டு, ஐயோ மூணாக்கானா நீங்கள் இந்த படத்துக்கு வசனம் எழுதியா அப்படின்னாங்க. சரிங்க ஐயா எழுதுற அப்படின்னாரு. உனக்கு என்ன சம்பளம் வேணும்னாங்க. நீங்கள் எனக்கு கொடுக்குறத வாங்கிக்கணும். நிஜமாக வாங்கிப்பியா? நிஜமாக வாங்கிப்பண்ணா. ஒரு பேப்பர் எடுத்து 000 4 0 போட்டு கடைசியில் இது சம்மதமாண்ணா, சம்மதம்னா ஏய் ஒன்று எந்த பக்கம் போட அப்படின்னாரு, நீ எங்கே வேணா போட அப்படின்னாரு.
போட்டுருவேன் போடுங்கன்னாங்க. 0 0 0 0 போட்டு கடைசியாக ஒன்று போட்டார். இந்தாண்டு கொடுத்தாரு. கலைஞர் வாங்கி திருப்பி காட்டுறாரு. 10,000 ஆயிடுச்சு. டே கில்லாடி ஆடுறானாரு. பேப்பர் திருப்பி கட்டினா 10,000. கில்லாடி ஆடுறா நீ அப்படின்னாரு. உடம்பு சரியில்லாமல் கலைஞர் படுத்துட்டு இருக்கிறாரு. அப்போல்லாம் நடிகர் சீட்டாடுவாங்க. சீட்டாடுக்கு ஆளுக்கு 1000 ரூபா கையில் இருக்குது. கலைஞர்கிட்ட அவர் எப்போ கையில் காசு வச்சு மாட்டார். வெறும் 100 ரூபா தான் இருக்குது. தூங்கிட்டு இருக்க ஜுரத்தில் தூங்கிட்டு இருக்க கலைஞர் குடியா எழுந்திரியா சீட்டாடலான்னா இல்லைங்க எனக்கு கையிலையும் காசு இல்லை ஜுரமாக்கணும் நீ வா நான் காசு கொடுக்குறேன் உட்கார வச்சு 5 பேர் சீட்டா ஆளுக்கு 1000 ரூபா வச்சுருக்காங்க. சீட்டானா எல்லாரும் தோற்று போயிட்டாங்க. கலைஞருக்கு வந்து 5000 வந்துச்சு. கூட அந்த காசை கூட அந்த 5000 வாங்கி மேற்கொண்டு காசு போட்டு கலைஞருக்கு ஒரு கார் வாங்கி ப்ரெசன்ட் பண்ணார். இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் கடைசியில் வந்து கோயம்புத்தூர் வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது. இன்கம் டேக்ஸ் ரெய்டில் வந்து பேப்பர் எடுத்து பார்த்தா தானம் 5000, தானம் 7500, தானம் 3000 முடியும். உடனே மேனேஜர் கூப்பிட்டு என்ன அப்படி பொருளாக விடுறீங்க உன் இஷ்டத்துக்கு தானம் தான் எழுதி வச்சுட்டுன்னா நான் நம்பிட்டு போனோமா அப்படின்னு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கேட்டார். ஐயா எங்கள் ஐயா வந்து யாருக்கு தானம் பண்ணாலும் அதை பற்றி எழுத மாட்டாங்க பேர் எழுத மாட்டாங்கண்ணா. இதான் நான் சென்டர் ஸ்டுடியோ ஐயா ஷூட்டிங் இருக்கிறாரு நீங்கள் வேணா போய் பாருங்கன்னாங்க. உடனே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சும்மா சாதாரண கதை சட்டை போட்டு கீழே மஞ்சள் போய் எடுத்துகிட்டு நேராக ஸ்டுடியோக்கு போனார். யார் பண்ணா நான் பக்கத்தில் தொண்டாமுத்தருங்க இந்த மாதம்பட்டி சிவகுமார் வந்து என் பொண்ணு கல்யாணத்துக்கு உதவி பண்ண சொன்னார். லண்டனில் போய் மாட்டிட்டாரு. இன்னும் ஒரு வாரத்தை கல்யாணம் இருக்குது என்ன பண்ண தெரியல நீங்கள் வந்துக்கான்னு வந்தேன்னா அடா பைத்தியக்காரா ரெய்டு பண்ணிட்டு இருக்காருங்க. யார் எடுத்து சொல்லாரு ரெய்டு பண்ண ஆஃபீஸ் எடுத்து சொல்கிறாரு. அவர் தான் மாறு வருஷம் இருக்காரு. ரெய்டு ஆஃபீஸ் நடந்துட்டு இருக்குது. அவன் ரெய்டு பண்ணிட்டு போவான் 7 மணி 8 மணிக்கு போயிடுவான். அப்புறமா பார்த்தாலும் ரெய்டு பண்ண ஆஃபீஸுக்கு போய் பணம் தோணுன்னு சொன்ன ஒரு மனுஷன். அப்படியெல்லாம் வாழ்ந்த மனிதன் அந்த சொத்தெல்லாம் போயிடுச்சு. கடன் அடைக்கவே முடியல. கடைசியில் சிவாஜி கணேசன் வந்து ஃபீல்டுக்கு வந்துட்டு இருக்கிறாரு. ஒரு சண்முக மோதியத்தில் ஒரு வீட்டை விற்க போகிறாரு. என்ன விலைன்னு ஒரு சேட்டு வந்து 60,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்னு சொல்கிறான். ஒரு சேட்டு கடன் நிறையா இருக்குது. 60,000 ரூபாய் சேட்டு வாங்கிக்க சொல்கிறான். நான் வாழ்ந்த வீட்டை ஒரு சேட்டு கொடுக்குறதா நம்ம சாதிக்கார பயில எவனாச்சும் கொடுத்தா பெற்றேன்னு சொல்லும்போது கணேஷ் உங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்னா ஆனால் எங்கிட்ட 40 ரூபாய்க்கு பரவாயில்ல வேணா சொல்லிட்டு கடன் இருந்தாலும் பரவாயில்லை வெறும் 40,000 ரூபாய் கொடுத்து சிவாஜிக்கு சண்முகம் திரு வீட்டை கொடுத்தார். அந்த வீட்டு தான் 1957 நான் போய் சிவாஜியை பார்த்தேன். அப்படிலாம் வாழ்ந்தார். முடிஞ்சது. உடம்பு கெட்டு போச்சு. ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கிறாரு. படுத்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்தான். இந்த டிகேஎஸ் நாடக குழுவில் நீங்கள் நானும் ஒன்றா அடித்தோம். என்ன விஷயம்னா 3 நாள் ஆச்சு சாப்பிட்டுனாரு. இப்படி பார்த்தாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாருன்னா கையில் காசுன்னு சொன்னோன்னே கீதாக்காவே ஹோட்டலில் வந்து சாப்பாடு டிக்கெட் ஃபுல் வாங்கிட்டார். 30 டிக்கெட் வாங்கிட்டார். யாராவது வந்தாங்கன்னா என்னையா என்னை பார்க்க வந்தியா இந்த சும்மா போடா இந்தாண்டு ஒரு டிக்கெட்டை கழிச்சு போய் சாப்பிட்டு போம்பாரு. கற்பனை பண்ணி பாருங்க. வெறும் ஆள் போகக்கூடாது 30 டிக்கெட்டை வாங்கி வச்சு ஆள் ஒரு டிக்கெட்டை கொடுத்து போய் சாப்பிட்டு போன்னு சொல்லுவார். இப்போ இந்த டிக்கெட் நீந்து போச்சு. இப்போ கடைசியாக வர்றான். அவன் சொல்கிறான் அண்ணா நம்ம நாடகம் 1 நாள் வச்சோம் 3 நாள் ஆச்சு சாப்பிட்டுனா பார்த்தாரு. ஒரு வெள்ளி கூஜா இருந்தது. அந்த கூஜாவை எடுத்து இந்தா எடுத்துகிட்டு போ கொடுத்து அனுப்பிட்டாரு. கொடுத்துட்டு போனால் யோசனை பண்ணி பார்க்குறாரு. கையில் இருந்தது சாப்பாட்டுக்கே தீர்ந்து போச்சு. வெள்ளி கூஜா தீர்ந்து போச்சு. நாளைக்கு யாராவது வந்து ஏதாவது கேட்டால் நம்மகிட்ட கொடுக்குற ஒன்றுமே இல்லையா நினச்சாரு. அன்றைக்கி நைட் சேர்த்து போயிட்டார். அதனால தான் அவர் செலவு வச்சுருக்காங்க. திலீப்குமார், எஸ்.எஸ். வாசன், கலைஞர், அண்ணா எல்லாம் வந்து அந்த சேலை செலவு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கேபி சுந்தராம்பா அம்மையாரை பற்றி முன்னாடி சொன்னாங்க. அது எங்கள் ஊர் அம்மா. அந்த அம்மா வந்து 1908 பிறக்கிறாங்க. தாயார் கூடவே அங்கேருந்து குளித்தலேருந்து கரூருக்கு ரயிலில் போகும்போது பயங்கரம் பாடு. பள்ளிக்கூடமே போகல. பயங்கரம் பாடு. இந்த சாரீரத்தை கேட்டு எஃப்ஜி நடேசன் வழக்கம் போல அந்த நாடகம் நடத்தக்கூடிய அவர் கூட்டிகிட்டு போய் வேலு நாயர்னு எம்ஜிஆர் பிற்காலத்தில் சேர்ந்த நாடகுழு வேலு நாயர் நாடகுழுவில் சேர்த்து விடுறாங்க. சேர்த்த உடனே இந்த அம்மா 1917 நாடகங்களில் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுலேயே ராஜபாட்டுனா ராஜா வேஷம், ஸ்ரீபாட்டுனா பொம்பளை வேஷம். அதுக்கப்புறம் வந்து பாலப்பாட்டுனா குழந்தை வேஷம். பாலப்பாட்டு, ஸ்ரீபாட்டு, ராஜபாட்டு 3 வேஷம் ஒரே லேடி போடுவாங்க. இப்படிலாம் போட்டு பாப்பல் ஆண்டுக்கு அப்புறமா வந்து 1926 சிலோன் போகிறாங்க. சிலோன்னு போனால் 10,000 பேர் மைக்கேல் என்னது 10,000 பேர் கடைசி ஆள் கேட்கும். அப்படி வாய்ஸில் பாடுறாங்க. அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எஸ்சி கிட்டப்பா போய் அவர் பாடிட்டு போயிருக்காரு. இந்த அம்மா இந்த ஆள் கூட போட்டி போடுறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அடுத்த ரவுண்ட் இந்த அம்மா போகிறாங்க. 1927 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பாடினாங்க மேடையில். சொர்க்கம் அதாவது இந்த தம்பதி சத்தியமாக சேர்ந்து வாழணும்னு எல்லாருமே ஆசீர்வாதம் ஒரு சொர்க்கம். பிரச்சனை என்ன அவர் ஐயர் கம்யூனிட்டி சேர்ந்தோம். இந்த அம்மா வேற கம்யூனிட்டி. வேறு வழியில் கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் கொஞ்ச நாள் கூட இருந்தாங்க. ஒரே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தை வந்து 11 நாளில் செத்து போச்சு. நம்ம கெஞ்சி லெட்டர் போட்டாங்க. சொந்த ஊர் செங்கோட்டைக்கு போனவர் திரும்ப வரவே இல்லை. இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரு. பழக்கவர்கள் சரியில்லாமல் போச்சு. 6 ஆண்டு இந்த மொத்த வாழ்க்கையில் 3 ஆண்டு பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. அப்போ திரும்பி வரும்போது உடம்பு கெட்டு போச்சு. 2 பேர் கட்சியெல்லாம் கண்டாங்க. அதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக மொத்தம் 6 ஆண்டு வாழ்க்கையில் கடைசி 3 நாளில் இறந்து போயிட்டார். இறந்து போனோடனே
அவர் சொன்ன காசிக்கு போய் சத்தியம் பண்ணிட்டாங்க, எந்த ஆணையம் தொட்டு நடிக்க மாதிரி சத்தியம் பண்ணிட்டு வெள்ளை கூட விபூதி வீட்டுக்குள்ள முடங்கிட்டாங்க. அப்போ காமராஜர் குருநாதர் சத்தியமூர்த்தி போய், நீ மாபெரும் கலைஞர், நீ உன் வாழ்க்கை வேணா போடாது, கல்கத்தாவில் ஹசன் தாஸ் சொல்லிருக்கிறான், அவன் படம் இருக்கிறானாமான்னு சொல்லி கூட்டி வந்து, நீ வந்து நந்தனார் படத்தை நீ நடிக்கிற அப்படின்னாங்க. நான் எந்த ஆளையும் தொட்டு நடிக்க மாட்டேன், நீ யாரையும் தொட்டு நடிக்க வேண்டாம், இது ஆம்பளை வேஷம், பொம்பளை ஆம்பளை வேஷம் கற்பனை பண்ணிப்பார், படத்தில் பொம்பளை ஆம்பளை வேஷம் போட்டு நடிக்க போல, நீ யார் தொட வேணாம் சொல்லி அந்த படத்தை வேண்டாம் என்று சொல்லுக்காக இந்த அம்மா வந்து வேணும்னே வந்து 1 லட்சம் ரூபா கொடுப்பேன்னு கேட்டிருக்கான். சரின்ட்டாங்க. தியாகராஜ பாவை வந்து 750 ரூபா வாங்கும் போது இந்த அம்மா 1 லட்சம் ரூபாய் வாங்கி அந்த படத்தில் நடித்தாங்க. அது படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதிக படம் நடிக்க 1940 மணிமேகல் ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. அப்புறம் 48லேருந்து 53 ஔவையார் படம், உலகத்திலே இனிமேல் கேபிஎஸ் பாடினமா யார் பாட முடியாது, அந்த படம் முடிக்கிறாங்க. 64 எஸ்எஸ்ஆரும் கலைஞரும் போய் ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த பூமுகார படத்தை போட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வாத்தியார் திருவிளையாடுற படத்துலையும் கந்தன் கரணிலையும் திருமலை தெய்வத்திலையும் கேபிஎஸ் யூஸ் பண்ணாங்க. கடைசியிலே நான் ஒரு சாதாரண பையன், எனக்கு 64 வயசில் அந்த அம்மா பாடினாங்க. 64 வயசு பாடினாங்க. அந்த பாட்டை கடைசியாக சொல்கிறேன், பாட்டை ரெக்கார்டு பண்ணியாச்சு. எப்பவுமே கேவி மகாதாவன் தான் மியூசிக் போடுவார். அன்னைக்குன்னு பார்த்தா கேபிஎஸ் கேட்டாங்க, ஏபின்னு கேட்டால், நம்ம படத்துக்கு மாமா தானே மியூசிக் போடுறாரு. இல்லைம்மா, என்னென்ன குன்னக்குடி என் கச்சேரிக்கு வந்து வயலையும் வாசிக்கிட்டு பையன் அவன் மியூசிக் டேரக்டரா அப்படின்னா இந்த ஏபிஎன் பயந்துட்டார். இந்த அம்மா டெரர். உடனே வைத்தியானுக்கு போய் வைத்தியம், இந்த அம்மா சந்தேகப்படுறாங்கடா, நீ நாளைக்கு காலைல போய் அந்த அம்மாட்ட நீ ஜூன் பண்ணி வாசி காட்டு, ஓகே நம்மகிட்ட இல்லாட்ட முன்னே அனுப்பிடுவேன். நான் மகாதன் போட்டு வந்துடுறாங்க. இந்த ஆள் காலை பெரிய ஊதி பட்டையை சுந்தரம் வச்சுட்டு நேராக போகிறான். இந்த அம்மா 4 மணிக்கு வந்து குளிக்கிறா. குளிச்சுட்டு நல்ல வெள்ளை புடவை ஃபுல்லாக ஊதி போட்டு வெள்ளி போட்டு எடுத்து வச்சுட்டு வெத்தலை போட்டு உட்காந்துருக்கு. வாடா வைத்திய மியூசிக் டேரக்டர் ஆட்டியா நீ அப்படின்னா, இல்லைம்மா ஏதோ டியூன் போட்டிருக்கேன், நான் வாசி காட்டுறேம்மா, நல்லா இருந்தால் ஆசீர்வாதம் நான் போயிட்டு வரேம்மாண்ணா. வாசிடானா தீஸ்ரம் சதீஸ்ரம் கண்டம் அப்படின்னு 3 இதில் வாசி காட்டான். வாசி காட்டி மயங்கி போய், டேய் என்னடா இப்படி வாசிச்சிருக்கேன், நான் சாகிற வரைக்கும் நீ தானே மியூசிக் டேரக்டர், நம்ம என்ன எமோஷனல் ஆகிட்டு, நான் சாகிற வரைக்கும் நீ தான் மியூசிக் டேரக்டர். முடிஞ்சு போச்சா. இப்போ பாட்டு ஷூட் பண்ணும்போது 64 வயசு ஜெமினில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ரெக்கார்ட் பண்ணும்போது ஏபிஎன் என்ன துரிதகதியில் போட்டிருக்கான், மூச்சு வாங்குது, இது யார் டான்ஸ் ஆட போகிறாங்க அப்படின்னா, ஸ்ரீவித்யாண்ணா இந்த எம்எல்ஏ வசம் மாதிரி பொண்ணு தானே, அவள் நல்லா ஆடுவா, 5 வயசுல டான்ஸ் ஆடுறா, நீ ஆம்பளை வேஷம் சொல்லவே இல்லைண்ணா, இந்த கோயம்புத்தூர் பையனா, அவனுக்கு டான்ஸ் தெரியுமா, தெரிஞ்சுக்கு வானா. ஏபிஎன் நான் சார் கூட எடுக்க மாட்டேன், தெரிஞ்சு போச்சு, நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் ஒன்று ஏபிஎன் தோல் கை போட்டு, இலை பாத்தியாடா நடராஜன் உனக்கு வேஷம், நான் டான்ஸே ஸ்டாண்ட் அப் கூட தெரியாது, அவள் வந்து சின்ன கொஞ்சம் ஆடிட்டு இருக்கிறான், மகனை என்ன பண்ணுவே தெரியாது, நீயா ரெகர்ஸில் பார்த்து ரெடின்னு சொன்னால் ஷூட்டிங் இல்லைன்னு சொன்னாங்க. அப்படி எடுத்த பாட்டு தான் 1972 இன்னைக்கு வரைக்கும் யூடியூப்ல போயிட்டு இருக்கு. அந்த பாட்டை மட்டும் சொல்லி நான் உரையை முடிக்கின்றேன். தக 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 என ஆடவா, சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா, ஆலகாலனே ஆலங்காட்டினில் நாடிடும் நாயகனே, நீலகண்டனே வேதநாயகா நீதியின் காவலனே, தாள வகைகளோடு மேல துந்திபிகள் முழங்கிட ஓர்கணமே, காலை தூக்கியே ஆனந்த தாண்டவ மாடுக மன்னவனே, முத்துக்கொடி சக்தி குலமகள் வித்துக்கொரு வெள்ளம் துணையென பக்தி கொடி படரும் நெஞ்சின் விளையாட, தித்திப்பது இறைவன் பேரன பத்து தரும் பரமன் துணையென சித்தத்தொரு மனித குலமொழி இசைப்பாட, கற்றுத்தரும் ஒரு வகை அறிவியலில் முற்றும் தெரிவது போல் மனிதர்கள் வெற்று புகழ் பெறுவார்கள் அவர்களோட, திக்கு பல திமி திமியன தக்க துணை தகதக தவன தட்டக்கடல் அலை நடமிடு உலகாட, இம்மைக்கும் 7 பிறவைக்கும் பற்றாகி எழிலோடு எமையாளவா, இயலை செய்யும் நாடகம் முத்தமிழ் தம்மிலே இயங்கிய நடமாடவா, அம்மைக்கும் நாயக அப்பனே ஐயனே அரசனை நடமாடவா, ஆடுகிற காலடைகள் காடுபுடி ஆகவன அம்மையுடன் நீ ஆடவா, சிரிப்புக்குள் நெருப்புண்டு வர செய்த நீ, நெருப்புக்குள் நீரொண்டு தர செய்த நீ, கருப்பைக்குள் இருப்புக்கு முயதந்த நீ, கழிப்புக்குள் உலகம் நடமாடவா, உலகத்து நிதியே சமயத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்களுடைய ஆடவா நடமாடவா. 1972 1972 8ஆம் கிளாஸ் மட்டுமே படித்த 8ஆம் கிளாஸ் படித்த கண்ணதாசன் எழுதிய பாட்டு இந்த அம்மா வந்து 64 வயசு எனக்கு பாடினாங்க. இன்னும் அந்த படத்தை போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி எண்ணற்ற செய்திகளை என் மகன் அஜய் எழுதியிருக்கின்றான். தயவு செய்து வாங்கி படிங்க. நான் திரையுலகத்துக்கு எல்லாருக்கும் சொல்ல செய்யணும்னா, உங்கள் வரலாறு என்ன, உங்கள் தாத்தா பாட்டி பற்றி தெரிஞ்சுங்க. சினிமா நடிக்கிற கதாநாயகி எவனாக இருந்தாலும் உங்கள் தாத்தா பாட்டி வரலாறு தெரிஞ்சுங்க. அப்படி வரலாறு தெரிஞ்சிட்டா தான் உனக்கு சோகம் வரும்போது உனக்கு தன்னம்பிக்கை அது கொடுக்கும். நீ உனக்கு திமிரு வரும்போது அடக்கமாக இருக்க சொல்லும். 2 விஷயத்தையுமே அந்த வரலாறு சொல்லும். அந்த வரலாற்றை அற்புதமாக பதிவு பண்ணியிருக்கின்ற அஜய் பாலாவிற்கு நன்றியை சொல்லி விடைபெற வேண்டிய. நன்றி, வணக்கம்.